டான் டிவி நேயர்களுக்கு இனிய அழகான மகிழ்ச்சியான தூய்மையான காலை நேர வணக்கங்கள். ஏனென்றால் எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர சபை யாழ்ப்பாண மாநகரத்தை இந்த 2வது மாதத்திலிருந்து 2 மாதத்திலிருந்து மிக அழகான தூய்மையான மாநகரமாக யாழ்ப்பாண மாநகரத்தை உருவாக்குவதற்கும் செயலாற்றுவதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமாக ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. உண்மையாக மிகவும் சிறந்த முறையிலே வரவேற்கின்றோம். மாநகர ஆணையாளரையும் உத்தியோகத்தர்களையும் ஊழியர்களையும் மன்னதராக பாராட்டுகிறோம். இந்த செயற்திட்டத்தை அவர்கள் வெளியிடுகின்ற பொழுது இந்த திண்ம கழிவுகளை ஏனைய கழிவுகளை உரிய இடத்திலே கொட்டுதல், மேலும் குறிப்பிட்ட நேர கால அவகாசங்களுக்கு இடையிலே அந்த செயலாற்றுகையை மேற்கொள்ளுதல், அடுத்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டுதல், இதுதான் மிக முக்கியமானது. மக்களை மாநகர மக்களை பங்காளர்களாக்குகின்ற ஒரு செயற்திட்டமாக மிக முக்கியமாக இந்த வர்த்தகர்களை ஒருங்கிணைத்து அவர்களையும் பங்காளராக்கி, அப்போ ஒவ்வொரு வர்த்தகருடைய கடைகளுக்கு முன்னால் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த குப்பைகள் ஒன்றும் தேவையில்லாமல் போடக்கூடாது. ஆக இது இலங்கையிலே இப்ப எல்லா நகரங்களிலும் மேற்கொள்ள வரப்படுகின்ற ஒரு செயற்பாடு தான். ஒரு அழகான சிங்கப்பூராக எங்களுடைய நாட்டை மாற்றலாம். அப்ப இந்த விழிப்புணர்வில இந்த செயற்திட்டத்துல வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய பங்களிப்பு, வர்த்தகர்களுடைய பங்களிப்பு, யாழ்ப்பாணத்தை நகரத்துக்கு வந்து சேவையை பெறுகின்ற அனைவரினதும் பங்களிப்பு, மேலும் பேருந்துகள், அரசாங்க தனியார் பேருந்துகள், இவை எல்லோருடைய பங்களிப்பும் தான் இந்த யாழ்ப்பாண நகரத்தை தூய்மையாக்குதல், அழகாக்குதல், அடுத்த கட்டம் ஒரு ஆன்மீக நகரமாக உல்லாச பிரயாணிகள் வந்து மகிழ்ச்சியாக இறை வழிபாடு செய்கின்ற ஒரு புனித நகரமாக நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண நகரத்தை மாற்ற வேண்டும். மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்ப வெளிநாட்டில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் 40 நாட்டுக்கு மேலே இருக்கின்றார்கள். அப்ப அவர்களும் இங்கு வந்து மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, தாங்களுடைய மூதாதையர்கள் தாங்கள் வாழ்ந்த இந்த மண்ணை நேசிக்கின்ற அந்த உயர்ந்த செயலாற்றுகை, அவர்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு தேவை. தூய்மையாக்குதல், உரிய இடங்களிலே மரக்கன்றுகளை நடுதல். இப்ப நாங்கள் இந்த நிகழ்ச்சியில விழிப்புணர்வு மட்டும் இல்லை, நாங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள். நீங்க எங்களோட தொடர்பு கொண்டா நீங்க எங்க மரம் நடவணுமோ அங்க நாங்க இலவசமாக கொண்டு வந்து நடுவோம். அதற்கான பல நிறுவனங்கள் இருக்கின்றன, பல தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த அருமையான சூழலை நாங்கள் பயன்படுத்துதல், இதுதான் இந்த எங்களுடைய இந்த வடக்குமான என் தமிழர்களுடைய ஒரு வீக்னஸ் என்று சொல்வார்கள். பொருத்தமான சூழல் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது அதை இறக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி பூர்வமாக செயலாற்றுகளை மேற்கொண்டோமானால் தொடர்ந்து பாதிப்பு தான். பாருங்கள், எங்களுடைய வரலாற்றை பாருங்கள். வேதனையும் துன்பமும் யுத்தமும் இன்னும் வறுமையும், இன்னும் எத்தனை பிள்ளைகள் பாடசாலைக்கு பசியோடு வருகின்ற நிலையும், பெற்றோர்கள் ஒரு நேரம் சாப்பிடுகின்ற நிலையும், இரவிலே சாப்பிடாமல் நித்திரை கொள்கின்ற நிலையும், இதற்கு நாங்கள் தான் காரணம். ஆக இதிலிருந்து ஒரு விழிப்புணர்ச்சியை பெறுதல், எமது யாழ்ப்பாண நகரத்தை ஒரு சிறந்த பொருளாதார ஒரு அபிவிருத்தி நோக்கிய ஒரு உல்லாச பிரயாணிகள் கவருகின்ற ஒரு அருமையான நகரம். அருமையான நகரம் எங்களுடைய யாழ்ப்பாண நகரம். மிக புனிதமான நகரம், மிக உயர்ந்த வரலாற்றை கொண்ட நகரம். ஆக இந்த வகையிலே இந்த அருமையான பொழுதிலே எங்கள் நகரத்தை தூய்மையாக்குவோம். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.